இன்னைக்கு என்னுடைய வீடியோஸ் பார்த்து எத்தனையோ குழந்தைகள் உணவு இருந்தாங்க, சாப்பிட்ற முதல் நிலாவை கட்டத்தை கஞ்சி சோறு விட்டுவாங்க. இப்போ மீசமணி வீடியோ கட்டணம் சோறு விட்டிட்டு இருக்காங்க. அது தெரியுமா? இப்படி சாதன ஆண்டியை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அது பேசிகிட்டு இருக்கிறது அதை 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 காட்டி இப்போ சோறு விட்டிட்டு இருக்காங்களா? டேய் திருப்பி சொல்ல, நீ சாதனாட்டி பண்ணாதான் நான் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிடம் இந்த லோலாயெல்லாம் இங்கே பாரு, நீ பண்ணாதுக்கு மேலே நான் பண்ணிட்டேன். நான் நிறைய திட்டு வாங்கிட்டேன், நானும் நிறைய குத்து வாங்கிட்டேன், அடி வாங்கிட்டேன், ஆண்டிட்டேன். நீங்க 50,000 திருடுந்து ஏன் திருடுனீங்க? அதாவது நீங்க ஏன் பண்ணீங்க? நம்ம குண்டி சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் அடுத்த குண்டியை கழுவணும். நம்மளை பார்க்குற மக்கள் தான் ஏற்றுக்கிறோம். நம்மளை பார்த்து அதாவது சிரிப்பாக ஏற்றுக்கிற சிரிப்பு தான், நம்மளை வந்து கிளாமர் ஏற்றுக்கிற கிளாமர் தான். எப்படி மக்கள் ஏற்றுக்கிறாங்க? கிளாமர் எல்லாம் ஏற்றுக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன ஸ்டைலா வாங்க? நான் தப்பு பண்ணுன்னு சொல்லியா இந்த மாதிரியான? நான் கெட்டவன் தான், நீ தான் சொன்ன. ஆமாம் கெட்டவன் தான். அப்புறம் என்ன வழக்கம் இங்கே வர்ற? நீ அப்படியே ஆண்டி முன்னாடி தெரிஞ்சுக்கலாம்ல. ஆண்டியை தாண்டி அடுத்த கட்டத்தை கொண்டு தெரியாது இல்லையா? பாட்டிக்கா என்ன கொத்தனார் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், கொளுத்து வேலை செஞ்சு. அதில் எவ்வளோ உனக்கு வருமானம் கிடச்சி? அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 600 ரூபாய் கிடச்சிது. அந்த வேலையை பார்க்க இங்கே என்ன கொடுக்குறதுக்கு வந்தேன்? சரி இருங்க, வடிவேல் அவர் என்ன பண்ணிட்டாரு? யாரு திருடுனாரா, கொலை பண்ணாரா, என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஒரு இறப்புக்கு வரல. அது ஒரு தேச துரோகமா? ஒரு சட்டம் போட்டுடலாமா? ஒரு சட்டம் போட்டுடலாமா? ஒரு சட்டம் போட்டுடலாமா? ஒரு இறப்புக்கு என்னடா அது? அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வளர்த்து விட்டு ஒரு பெரிய நடிகராக இருக்க ஒரு அவன் இறப்புக்கு வரல. நீ என்ன ஒவ்வொரு எந்த ஒரு சென்னைன்னு சொல்றப்ப ஓகே, நீ வந்து மாதிரி வச்சு எங்க பேச்சு சென்னை தான் அங்க பிறந்த ஊரு புள்ளிங்க எல்லாம் கோளாறு, எங்களோட கண்ட்ரோலு, எந்த ஊரு போகணும்ப்பா சென்ட்ரல், சென்னை தான் அங்க பிறந்த ஊரு, சென்னை தான் அங்க பிறந்த ஊரு. ட்ரெண்டிங் டாக்ஸ் நிகழ்வுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீசை மணி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம். மதுரை மீசை மணி மென்ஷன் பண்ண. மதுரை மீசை மணி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ட்ரெண்டிங் டாக்ஸா? அது ட்ரெண்டிங் டாக்ஸா? என்னது ட்ரெண்டிங் டாக்ஸ்? ட்ரெண்டிங் டாக்ஸ் சேனலுக்கு நன்றி. ஆரம்பி. நன்றி அது முடிக்கும் போது வைக்கணும். இப்போ வந்து லூசு போல முதல் எடுத்தோன்னு சொல்லணுமியா, நன்றி சொல்லணுமியா. நம்மளை கூப்பிட்டு வாய் கொடுக்குறாங்கல்ல, நன்றி சொல்லணும். இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீசை மணிங்கிறது வந்து மதுரை மீசை மணியா இல்லை மீசை மணியா? என்னுடைய பேர் வந்து மணி தான், மக்களாக கொடுக்கப்பட்ட பேர் தான் மதுரை மீசை மணி. மதுரைனாலே வந்து மீசைக்கு பேர் போனதா? ஆமாம். ஓ, அதனால அந்த பேரை வச்சிங்களா இல்லை வந்து நார்மலாக வந்து? ரெண்டுமே சொல்லலாம். மக்கள் கொடுத்த பேரும் சரி, எங்கள் ஊர் பேர் சேர்த்து வச்சுக்கிட்டதா அது. அப்போது வந்து அந்த மாதிரியான மதுரையில் வந்து பிறந்துட்டு ஏன் இந்த மாதிரியான வீடியோ நீங்கள் பண்ணணும்? எந்த மாதிரி வீடியோ? சிலிமிச வீடியோ. சிலிமிசம்மா? ஆமாம். நான் எங்கடா போட்டேன் சிலிமிச? லூசு பயமாக இருக்குது, எடுத்த அடுப்பில் கேட்குற. நான் என்னடா வீடியோ போட்டேன் சிலிமிச வீடியோ? எதில் பார்த்த நீ? எல்லாத்துலேயும் பார்க்குறேன், இன்ஸ்டா, ஃபேஸ்புக். கண்ணு லொல்ல கண்ணா இருக்குது, அதனால் நீ பார்த்துருப்ப. எடுத்த அடுப்பில் இப்படியா கேட்குறதுக்கு? நல்லா வந்தீங்கன்னா வானே சாப்பிட்டீங்களா, உட்காந்தீங்களா அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு சிலிமிசா இப்படிலாம் வேற கேள்வி கேளு தம்பி. சரி சொல்லின்னுக்கிட்டு. சோசியல் மீடியா வராதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்னுடைய தொழில் டிரைவர் நான். ஓகே. அது எவ்வளோ சம்பளம் வரும், எப்படி என்ன சம்பளம்? ஒரு நாளைக்கு பண்ணி போனால் ஒரு 800 1000 அந்த மாதிரி வரும். ஆக்டிங் டிரைவர் அதுவும் போவேன். மாதம் மந்த்லி பொந்துலி அவ்வளோலாம் கிடையாது. எனக்கே மாதம் ஆக்டிவ் டிரைவருக்கு மாதம் 10 நாள் டிரைவ் வரும், அவ்வளோதான். மந்த்லி பொந்துலி அப்புறம் கிட்ட இந்த யூடியூப் சேனலுக்கு வீடியோ பண்ண வந்துடுவேன். இப்போ யூடியூப் சேனல் இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கான காரணம் என்ன? சமூக காரணம் சினிமா நடிக்கணும் தான் வந்தது. சினிமாவில் நடிக்கணும்னா வந்து சோசியல் மீடியா வந்தால் நடிக்கலாம். அப்படி தான் நடிக்க. நம்ம வாய்ப்பு தேட முடியாது தம்பி. இப்போல்லாம் போய் இப்போ இருக்க காலகட்டத்தில் வாய்ப்பு தேட முடியாது. புரியுதா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ வந்து நீங்கள் எனக்கு நீ கேட்குற கேள்வியே ஒன்றும் புரியாது. அதுதாங்க, சினிமாவில் நான் நடிக்கணும், அப்போ நான் சோசியல் மீடியா வரணும், அப்படிதான். ஆமாம். அது சோசியல் மீடியாவில் வந்து ஆபாசமான பேசியும் நம்மளால் சினிமாவில் நடிக்க முடியுங்கிற தாட்டுங்களா? நீயா? உங்களை கேட்குறேன். நான் அப்படிலாம் பேச மாட்டேன். இப்போதான் இவங்க சாதனா ஆண்டி கூட, குட்டிமா அவங்க கூட எல்லாரும் கூட நீங்கள் வீடியோ. சாதனா ஆண்டி உங்களுக்கு தெரியாதா? தெரியுங்களே. தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் நான் என்ன வீடியோ பண்ணி கேட்குறதப்பா? இந்த இன்டர்வியூ வந்து நான் உங்களுக்கானது இது பண்ணேன். என்ன நொன்றி என்னடா இன்றி? நான் என்ன கேள்விக்கிறேன்? உங்களுக்காக இன்டர்வியூ, இது எனக்கான இன்டர்வியூ கிடையாது. நீ சாதனை பண்ணாதான் நான் பண்ணியிருக்கேன். நம்மளாம் ஒரு தளத்துலேருந்து வந்தவங்க, புரியுதா? அதை நினைவில் ஊர்ந்து வச்சு பேசு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நிமிஷம் லோலாயெல்லாம் இங்கே பாரு,
ஒரு நீ பண்ணாதுக்கு முன்னாடி நான் பண்ணிட்டேன். நான் நிறைய திட்டு வாங்கிட்டேன், நானும் நிறைய குத்து வாங்கிட்டேன், அடி வாங்கிட்டேன், ஆண்டிட்டேன். புரியுதா? நீ பண்ணாதது கூட நான் பண்ணல. மக்களுக்கு தெரியும், பார்த்துட்டு ஆடியன்ஸுக்கு தெரியும். இது ஒருத்தங்களை வந்து கை காட்டினீங்கன்னு வச்சுங்களா, இப்போ வந்து அப்போ நீங்கள் மீசை பண்ணிக்கிறவங்க காத்து கருப்பு கலை பின்தொடர்ந்து வராங்களான்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. டேய், ஏன் ஸ்டைலே வேறடா தம்பி. நீ என்னோட ஜாயின் பண்ற? அப்போ உங்க ஸ்டைல் வேற. என்னோட ஜாயின் பண்றீங்க. என்னோட ஜாயின் பண்ண உனக்கு என்ன தகுதி? டே, இன்னைக்கு என்னுடைய வீடியோஸ் பார்த்து எத்தனையோ குழந்தைகள் உணவு இருந்தாங்க, சாப்பிட்ற முதல் இலவ கட்டத்தை கஞ்சி சோறு விட்டுவாங்க. இப்போ மீசமணி வீடியோ கட்டணை சோறு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது தெரியுமா? எப்படி சாதன ஆண்டியை போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அது பேசிட்டு இருக்கிறது, அதை காட்டி இப்போ சோறு ஊட்டிட்டு இருக்காங்களா? டே, என்னடா நீ இப்படி இல்லாமல் நான் கேள்வி வைப்ப. அதை தான் சொல்லிட்டேன் சாப்பிட்டேன். நீ பண்ணுற அளவு கூட நான் பண்ணல. ஆண்டி வந்து என்னுடைய குருநாதர் மாதிரி தான். சரியா? அவங்க ஆண்டின்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய குருநாதர். சாதன ஆண்டி வந்து எனக்கு குருநாதர். ஆனால் உனக்கு எப்படின்னு தெரியல. உன்ன மாதிரி குதிரை ஏற மாட்டேன் நான் ஆண்டிட்ட. புரியுதா? என்னடி பேசாது. எனக்கு ஒரு விஷயம் தெரியல. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா, நீங்கள் ஒரு சோசியல் மீடியாவில் இந்த மாதிரியான வீடியோ பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு தெளிவான அதுக்கான பதில் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீ பண்ணாததா? நான் வந்து நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், 50,000 ரூபாய் நீங்கள் திருடிட்டீங்க அப்படிங்கிறத நான் வைக்கிறேன். அவன் 1 லட்சம் திருடுனா, இவன் 2 லட்சம். நீங்கள் 50,000 திருடுந்து ஏன் திருடுனீங்க? அதாவது நீங்கள் ஏன் பண்ணீங்க? நம்ம குண்டி சுத்தமாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த குண்டியை கழுவுன. நான் தப்பு பண்ணிருக்கேன். இங்கே குண்டி நாரி கிடக்கு, அப்புறம் ஏன் குண்டியை கழுவ பார்த்தா? அப்படி என்னடா டே, நான் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறேங்க. அப்புறம் நான் கேள்வி கேட்க அடிப்பியா? கேட்டா அப்படி நான் பண்ணது தவறு. நான் இனிமேல் பண்ண போறது இல்லையே. நானும் பண்ண மாட்டேன். இனிமேல் பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டேன். அதுதான் எப்படி தவறா உணர்றீங்க? நான் எங்க நீ சொல்றதுக்கு தான் சொல்றேன். நான் தவறாவே பண்ணல. ஆண்டிய இப்போ என்ன ஒரு யூடியூபர் கூட்டி போறாரு. ஆனால் இப்படி நடிகனேன்றாங்க. அவங்க சொல்றதை கேட்டு தான் நம்ம நடிக்கிறான். நீயும் அப்படித்தான் பண்ணியிருப்ப. நான் உன்னை தவறுனே சொல்லலை. நீ சொல்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். வாக்குவாதம் பண்ணால் வாக்குவாதம் தான். நம்மளை பார்க்குற மக்கள் தான் ஏற்றுக்கிறேன். நம்மளை பார்த்து அதாவது சிரிப்பாக ஏற்றுக்கிற சிரிப்பு தான். நம்மளை வந்து கிளாமராக ஏற்றுக்கிற கிளாமர் தான். எப்படி மக்கள் ஏற்றுக்கிறான்? அதை கிளாமரெல்லாம் ஏற்றுக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன ஸ்டைலாக வாங்கிங்க? என்ன சொல்லலாம் தம்பி? அந்த வீடியோ வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து சிலுக்கு சுமிதாவா இல்லை வந்து உங்களை எப்படி வந்து ஆடியன்ஸ் வந்து கவர்ச்சியாக எடுத்துப்பாங்க? ஏன் வீடியோஸ்லாம் பார்த்தது இல்லையா? நீ பார்த்துருக்கியா பார்க்கலையா? அதை எப்படி சொல்கிறீங்க? சொல்லுங்கள். என்ன எப்படி நீ கேட்ட டக்குட்டு இது வந்து இன்டர்வியூனா எப்படி தெரியுமா? இது வந்து இன்டர்வியூ இது வந்து எக்ஸாம் இல்லை. டக்குன்னு யோசிக்காம இன்றைய கால சூழ்நிலை இன்னைக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் சரி, இன்டர்வியூக்கு வந்து கெஸ்ட்டாக வரவங்களும் சரி, ஒரு ஒஸ்டானவங்களா தான் இருக்காங்க. 2 பேருமே சரி. நான் என்னைய மேக் பண்ணி நான் உட்பட உன்னையே நீ தாழ்த்தி பேசுற. டேய், உன்னையே நீ தாழ்த்தி பேசுற. என்ன தாழ்த்தி தான் பேசுற? எப்படி? என்ன உட்பட தவறு தான். நான் செய்தாலும் அது தவறு தான். நான் வந்து நான் இதுவும் வரைக்கும் வந்து நான் சோசியல் மீடியாவில நல்ல மாதிரி திருந்த பாக்குற. நல்ல மாதிரி கிடையாது. அதுக்கு தம்பிக்கு நடக்காது. நான் எப்பயுமே நல்ல பேரு. அதே நம்ம இப்படித்தானே ஆல்ரெடி குத்திட்டாங்க உலகத்துல. ஓகேவா? அதுல இருந்து வெளி வந்து மாறி போயிடணும். அவ்வளவுதான். மாறி போய்க்கிறது. நான் கெட்டவன் தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நீ கெட்டவன், நான் நல்லவன்டா. நான் யோக்கியன்டா. அயோக்கியம். நான் யோக்கியன்டா. என்ன ஏன்டா உன்னோட சேர்க்கிற கெட்டவேண்டு? நான் யோக்கியன்டா. நீ கெட்டவன் தான்டா. அது நான் சொல்லித்தேன் தெரியணுமா? பேசு. இது திருப்பி சொல்லிட்டேன். இது இன்டர்வியூ எக்ஸாம்ல டக்குன்னு கேள்வி எழுந்துருக்கேன். அதை தான் நான் என்ன சொல்றேன்னு வச்சுங்களேன். ஒரு காலத்துல வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுல வந்து ஒரு செலிபிரிட்டி எடுத்தாங்க. எப்படின்னா வந்து ஒரு படத்துல ஆக்டரு, ஒரு அஜித் சாரு, விஜய் சாரு, யுவன் சங்கர் ராஜா சாரு, இந்த மாதிரி ஆட்களை எடுத்த இந்த இண்டஸ்ட்ரி இப்போ வந்து கிட்டத்தட்ட சமீப காலமா வந்து அதாவது இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் சரி, இன்டர்வியூ கெஸ்டாக வரவங்களும் சரி, இந்த மாதிரியான ஆட்கள் கிரிஞ்சியா ஒரு 18+ பேசுறது, ஒரு அசிங்கமா ஒரு மென்டல் தரமான ஒரு அதான்டா. இதுக்கு முதல்ல இன்டர்வியூ எடுக்கிற அந்த ஆப்போசிட் இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல, அவங்களாம் முதல்ல லெஜெண்டா இருப்பாங்க. உன்ன மாதிரி லுச்சா பையில எடுக்கட்டும். அப்படி அதான் நான் சொல்றேன். நான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருந்தேன். இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேட்கறேன். நல்ல விதமா நான் இது வரைக்கும் உண்மையில நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தேன். உன்னவே நீ தரந்தாழ்த்தி பேசும்போது நான் என்ன சொல்ல முடியும்? உன்னவே நீ தரந்தாழ்த்தி பேசுற. இங்க வந்து நான் என்ன சொல்ல முடியும்? இதுக்கு என்னங்க சொல்றது? வேற அதாவது இதுல இருந்து விடுபட்டு வெளியே வாடா. நம்மளாம் ஒரே தளத்துல வந்திருக்கோம். இதை இந்த ஆண்டி நம்ம போனோம், அவ்வளவுதான். ஒரு காலத்துல தவறு பண்ணுவான், அடுத்து திருந்தி வேற பண்ண. நான் தொப்புதே பண்ணுவேன்னா நான் தப்பு பண்ணுவேன்னு சொல்லியா? இந்த மாதிரியான நான் கெட்டவன் நீ தான் சொன்ன. ஆமா, கெட்டவன் தான். அப்புறம் என்ன வழக்கம் இங்கே வர்ற? நீ அப்படியே ஆண்டி முன்னாடி தெரிஞ்சுக்கலாம்ல. நீ அடுத்த கட்டத்துக்கு கொண்டடா. ஆண்டியை தாண்டி அடுத்த கட்டத்தை கொண்டு தெரியாது இல்லையா? பாட்டிக்கா என்னங்க உன்னுடைய வளர்ச்சி உனக்கு தெரியாது இல்லையா?
நீ நல்லா வளர்ந்துட்டாட தம்பி. இன்னும் நீ அதே நினச்சிக்கிட்டு நீ இருக்கு நல்லா இருந்தேன் ஏன் கெட்ட வேண்டி திறந்தாலும் நீயே பேசிக்கிற. இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து வா, நிறைய படங்கள் நடி. என்ன போல எங்கள்டா நீ கூப்பிட்டு வந்து கிழிஞ்சிலுன்றா டேய். விட்டேன்னு வச்சுக்க படாருண்டு கண்ணாடிலாம் பதிஞ்சு போயிடுறேன். நான் என்ன சொல்றேன், லூசு பட இல்லை இல்லை கிழிஞ்சல்கள் நொழிஞ்சல்கள் லூசு பேல இன்ட்ரி எடுக்கிறேன். ஏன்டா அப்படி கிடையாதுங்க. நான் வந்து சொல்றது வந்து என்ன சொல்றது, கருத்து வேறுபாடு வந்து கருத்து வேறுபாடு. நீ என்ன உன்னையவே நீ தரந்தாழ்த்தி பேசிட்டு அப்புறம் அடுத்தவனை எப்படி இன்ட்ரி எடுத்து நீ வாழ வைப்ப? ஒரு வார்த்தை வந்தேன் ஆனால் அவனை நல்லா உயர்ந்து பேசி நான் அதாவது ஒருத்தனை வந்து வாழ விடு. இந்த பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்து அவனை தரந்தாழ்த்தி மட்டமாக்கி விடாத. முடிஞ்சா ஒருத்தனை வந்து வளர்த்து விடு, இல்லையா தட்டி விடாத யாரையும். இதுதான் என்னுடைய உனக்கு சொல்ற ஒரே கருத்து. யாரும் தட்டி விட முடியாது. இது என்னுடைய கருத்து தெரியுங்களா? டயத்தை முதல்ல இது என்னுடைய கருத்து. யாரையும் யாராலையும் எங்க ஷூட்டிங் பண்ணாலும் ஒண்ணே வந்துடுறேன். என்ன எனக்கு வந்த தகவல், எந்த ஷூட்டிங் பண்ணாலும் நீ டயத்தை கீப் அப் பண்ண உன் நிலைமை வேற மாதிரி மாறும். நீ டயத்தை கீப் அப் பண்ணாம வந்தேன்னு வச்சுக்க, அடுத்து உன்னை கேள்விப்பட்டு பார்க்கத்தான் அடி முடிச்சு விடுவேன். டயத்துக்கு நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு ஏண்டா ராஸ்கல், எவ்வளோ நேரம் உட்கார வைக்கிற ஒரு செலிபிரிட்டியை கேட்டால் கிழிஞ்சு எவ்வளோ நேரம் உட்காரிக்கேன்? 2 மணிக்கு வந்தேன், 4:30 மணி ஆச்சு. 2:30 மணி அவ்வளோ பெரிய ஆளாடா நீ? அவ்வளோ பெரிய ஆளா? இப்போதானே சொன்னீங்க. இப்போ தூரம் வந்திருக்கேன். எனக்கு நீ சின்ன பையன் தானடா, அவ்வளோ தூரம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ வாடி இழிச்சிக்கிட்டு வர்ற நேரத்தில் சினிமா ஃபீல்டு அடுத்த கட்டம் போகிறதா இருந்தாலும் சரி, வயசு வித்தியாசம் கிடையாது. வயசு வந்து நான் கேட்டதுக்கு என்ன அதை போது சொல்லு. இப்போ 60 வயசு ஆள் இங்கே வராங்கன்னு வச்சுங்களேன். அதுக்குன்னு அனிருத் சார்கிட்ட போனாங்கன்னா உன் வயசு என்ன என் வயசு என்னன்னு பேச முடியாது. அங்கே அனிருத் சார் அவர் தான் ஓடியாந்துருவேன். வயசு இங்கே ஏஜ் பிரச்சனை இல்லைங்க. இங்கே வந்து யாருங்கிறது தான் முக்கியமாக வந்து ஏஜ் பிரச்சனை கிடையாது. நான் பண்ண தவறு இல்லைன்னு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எதுக்கு எடுத்தாலும் சொல்லி இப்படி மலிப்பிரியடா, அப்படி என்னடா நீ பேச முடியும்? எதுக்கு போட்டாலும் டாக் போட்டுற, எப்படின்னா நான் தப்பு பண்ணேன் சாரின்ற. அப்புறம் எப்படித்தான் நீ பேசி இப்போ என்கிட்ட ஒரு 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 பரபரப்பாக போகணும்டா இன்டர்வியூனா, நீ சொச்சக்குன்னு விழுந்துக்கிற. நீ அடுத்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பழையபடியும் சொல்கிறேன், பரபரப்பாக இன்டர்வியூ வந்து பாகிஸ்தான் பாடலில் தான் எடுக்கணும். இது வந்து பக்கம் பயத்திலே உட்காந்துட்டு எடுக்கணும். நீங்க அந்த பக்கம் கேட்டுல இருக்க, நான் இந்த பக்கத்துல இருக்கேன். சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க தான் சொல்லுங்க. நாடு எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா நான் என்ன சொல்றேன்னா, சரி நீ இப்போ நான் கேட்குறேன், நீ இந்த சோசியல் மீடியாவுக்கு வரதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்துட்டு இருந்த? நான் கொத்தனார் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். குத்தனார் வேலையா? கொத்தனார் வேலை. கொத்தனார் வேலை. குத்தனார் வேலை இல்ல, கொத்தனார் வேலை சொல்றேன். நல்லா ஓங்கி பேசு சத்தமா. கொத்தனார் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கொளுத்து வேலை செஞ்சு. அதுல எவ்வளவு உனக்கு வருமானம் கிடைச்சு? அதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 600 ரூபாய் கிடைச்சிது. அந்த வேலையை பார்க்க இங்க என்ன புடுக்கிறதுக்கு வந்த? அருமையான வேலை இல்லை, நல்ல வேலை தானடா. ஆமா. எதுக்கு இங்க வந்த? இதெல்லாம் தேவையா? எது இங்கே இந்த மாதிரி எதுக்கு சோசியல் மீடியாவுக்கு வந்த? என்ன நொது டேய் பேசல டக்குண்டு. சோசியல் மீடியா வந்தது இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து உங்களை நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் சரிங்களா? இந்த நுண்ணையெல்லாம் கேட்கக்கூடாது. இனி இந்த நுண்ண நாயம்லாம் நுண்ண நாட்டி எல்லாம் கேட்கக்கூடாது. ஏன் நான் கேட்டவன ஒன்றா பட்டுக்கிருச்சு. நான் மனுஷன் தானடா. நான் ஒண்ணு சொல்றேன், என்ன மாதிரி தளத்துல வந்தேன்டா என்ன மாதிரி நான் கேட்கக்கூடாதா? இதே வந்து இந்த யூடியூப்ல வந்து இந்த நீங்க இப்போ வரீங்கல்ல, இந்த யூடியூப்ல வரீங்கல்ல, எத்தனை சேனல் தெரியுங்களா? தமிழ்நாட்டில் உள்ள இன்டர்வியூ எடுக்கிற அனைத்து சேனல்லையும் ஒரே ஒரு சேனல் 2 சேனலை தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சேனல்லையும் நான் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன். அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி எடுப்பாங்க. ஷகிலா மேடம் என்ன இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதே சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன வேற விதமாகவும் கேட்டிருக்காங்க. எப்படின்னா வந்து அவ்வளோ ஹார்டாக கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது நான் அவங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க என்ன அவங்கள மேட்ச் பண்ணி பேசல. என்ன கேட்பேன் கேள்வி, நான் சைலா கேட்பேன் கேள்வி. அப்படி சைலா பெரியாளா? அவ்வளவு பெரியாளா? அப்படி கிடையாது, மனுஷன் தானே. ஒரு சினிமால மனுஷன் தானே. இல்லங்க சைலா மனுஷன் தானே. மனுஷன் தானே. மனுஷி தானே. ஏன் அவங்களை கேள்வி கேட்டா என்ன குத்தி போடுவாங்களா? அப்படி கிடையாது. ஏட்டிக்கு புட்டியா கேள்வி கேட்டா கண்டிப்பா அதை எதிர்பார்த்து கேட்கத்தான் செய்வேன். அதுக்கு ஆன்சர் பண்ணதான் உனக்கு நல்ல ஒரு மனிதனுக்கு அழகு. உனக்கு இருக்கா நல்ல மனிதனா? நீ நல்ல மனுஷனா இல்லையா? ஒருத்தங்களை வந்து அப்படிலாம் ஒரு இதுல பேசக்கூடாது, ஒருமையில பேசக்கூடாது. யார் ஒருமையில? இவங்கன்னு பேசுறேன். நான் வறுமையில பேசுறேன். நான் எங்கடா ஒருமையில பேசுறேன்? ஷகிலா மேடம் அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக நம்மள அப்படி பேசக்கூடாதுங்க. நீங்க வந்து பேசுறது யார் பேசணுங்கிறது வந்து நான் ஒன்னு சொல்றீங்களா? சாதனா ஆண்டியே இருந்தாலும் நான் ஒன்னு சொல்றேங்க, நான் வந்து யார் பேரையாவது மேக் பண்றேன்னா அவங்கள மனசு காயப்படுத்துற மாதிரி நான் பேச மாட்டேன். இப்போ நான் பண்றது வந்து சாதனா ஆண்டியே வந்து இந்த மாதிரி பேசாதன்றாங்கன்னா நான் அடுத்த இதுலேருந்து அவங்க பேரை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா அவங்க நமக்கு பழக்கமானவங்க. இப்போ போன் அடிச்சா கூட பேசுவாங்க. அவங்க நமக்கு வந்து
பழக்கமானவங்க ஒன்றா நடிச்சிருக்கோம். இப்போ ஷகிலா மேடம்ங்கும் போது ஒருத்தங்களை நம்ம வந்து தெரியாதவங்கள பேசும்போது நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்ஸாக பேசணும். அவங்க இவங்கன்னு பேசணும். நம்ம கண்டென்ட்டுக்காக அவங்கள அப்படி பேசக்கூடாது. உரிமை இல்லை. கண்டென்ட்டுக்கு பேசுறத வந்து நான் யாரும் நம்ம 2 பேர் யாருன்னு ஊருக்கே தெரியும். இந்த குழப்பி விட்டு சுற்றி விட்டு வேடிக்கை கூடாது. அவங்கள மனுஷியான்னு தான் கேட்டேன். ஷகிலா மனுஷி தானே? ஷகிலா அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டா என்ன தப்புன்னு சொல்லி பழகுங்க. அவங்கன்னு சொல்லி எங்க ஊர் பாசை எங்க ஊருக்கு எங்க மதுரை பாசை எப்படி அப்படித்தான் பேச முடியும். உங்களுக்காக வாங்க போங்கன்னா பேச முடியாது. எங்க சென்னை பாசை எப்படி தெரியுமா? பேசுற விளக்கண்ண பேசு. அவன் ஊர்ல என்னென்ன தண்ணி குடிச்சோமோ அதான்டா வாய்ஸ் வரேன். உனக்காண்டி பேச மாத்த முடியுமா? சென்னை பாசையில எடுத்து என்ன ப்ரோ எப்ப பார்த்தாலும் ப்ரோ என்ன ப்ரோ பேசு. அதை யாரும் நான் இழிவா பார்க்க மாட்டேன். நீ எந்த பாசையும் உன்னுடைய ஊர் என்னமோ அந்த பாசத்தை உனக்கு வரும். இது நிதர்சனமான உண்மை. உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ எங்க ஊர்ல நீ மதுரை பாசை பேசுவியா நீ பேசியா பேச உன்னால முடியுமா? சொல்லட்டுங்களா? நீ கேட்ட இல்ல பல் சொல்லு. என்னது? நீ இப்போ வந்து என் ஊர் எந்த ஒரு சென்னைன்னு சொல்றப்ப ஓகே, நீ வந்து மதுரை எங்க பேச்சு சென்னை தான் அங்க பிறந்த ஊரு புள்ளிங்க எல்லாம் கோளாறு எங்களோட கண்ட்ரோலு எந்த ஊரு போகணும் பாசென்ட்ரல் சென்னை தாங்க பிறந்த ஊரு சென்னை தாங்க பிறந்த ஊரு புள்ளிங்க எல்லாம் கோளாறு. கேட்டைகளை படிச்சலாம் பாட்டு படிச்சா மலைச்சிட்டேன். சூப்பர்ரா. அது கைதட்டுங்கப்பா ப்ரோ, கைதட்டுங்க ப்ரோ. சூப்பர் சூப்பர், நன்றி. ஏண்டா கேட்ட எனக்கு எவ்வளவு சமாளிப்பு பாத்தீங்களா? சமாளிப்பு கிடையாது. எனக்கு சென்னை பாசை பேச தெரியும். எனக்கு சென்னை பாசை பேச தெரியும். மதுரை பாசை பேச தெரியும். திருநெல்வேலி பாசை பேச தெரியும். எனக்கு கொங்கு பாசை பேச தெரியும். எனக்கு எத்தனை பாசை தெரியாது நினைக்கிறேன். பேசு, ஒரு பாசை பேசு. கொங்கு பாசை எனக்கு பேச தெரியாது நினைக்கிறேன். திருநெல்வேலி பாசை மதுரை பேச்சு தான் கேட்டேன். மதுரை பேச்சு பேச தெரியாது. ஒரு பேச்சே பேச வழக்கன்னா அப்புறம் நின்னு கொங்கு பேச்சு எப்படி அவன் பேசுவா? சேர தூக்கிட்டு அடிச்சுனா எனக்கு உட்காருங்க. நீங்க பாட்டு கோவப்படுறீங்க. ஆளு ஜெய்சும் பாரு, சும்மா வாய்க்கு தான் அடிச்சு விடியோ. அவர் ஆறு நம்மளை கூட்டு தலைவரே, நம்ம ஊர் பாசை நமக்கு தெரியும்னு சொல்றதுல தவறு இருக்கு. இந்த லூசு பையனா அதுக்காக நம்ம மற்ற ஊர் பாசையை வச்சு பேச முடியாதுங்க. அது எப்படி வரும்? வராதா? இங்கே இந்த ஒரு 5 வருஷம் நான் என்ன சொல்றேன், அப்படி கிடையாதுங்க. எந்த பாசையா இருந்தாலும் மதுரை பாசன்னு கிடையாது. மதுரை பாசை பாசமான பாசை. மதுரை பாசை வந்து இப்ப மதுரை பல்ட்டி அடிச்சா பாருங்க, பல்ட்டி பாசக தாண்டா. நீ நான் என்ன சொல்றேன் சொல்லு, அங்கதான் நீ நிக்கிற. மதுரை பாசையில அதை சரி பண்ணி விட்டுருவ. நான் என்ன சொல்றேன், யாரு மதுரை பாசையிலேயே வந்து மேடையில பேசுற பாசைன்னு ஒண்ணு இருக்கு. மதுரை முத்து அவங்கள மாதிரி காமெடி பண்றதுக்கு யாருமே கிடையாது. மதுரை முத்து அவங்களுடைய காமெடி பார்க்காத நாளும் நான் கிடையாது. அதனால மதுரைங்கிறது வந்து எப்படியா, மதுரைங்கிறது எவ்வளோ பெரிய இது. அப்படி பேசு. மதுரை முத்து அவங்க பிறந்த ஊரு, வடிவேல் சார் அவங்க பிறந்த ஊரு, விஷால் சார் அவங்க பிறந்த ஊரு, கேப்டன் விஜயகாந்த் அவங்க பிறந்த ஊரு. வடிவேலை பத்தி பேசாதியா? கேப்டன் இறப்புக்கு வரல. நான் வந்து அவர் மேல ரொம்ப உண்மையிலேயே மரியாதை இல்லை. அவர் மேல வடிவேலை பத்தி பேசாத, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நடிகனா இருந்து நம்ம தலைவர் கேப்டன் இதுக்கு வராதனால உண்மையிலே அவர் நிறைய காமெடி பார்த்திருக்கேன். அதனால மனசு நான் என்ன சொல்லுவேன், அது நமக்கான அது நமக்கு நம்ம பேசுற அளவுக்கான நம்மளுடைய இது கிடையாது. நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டுக்கு ஒரு ஜாலிக்கு வந்து அவங்கள பத்தியான பேசலாம். அது கண்டென்ட்டா கூட அவரை உள்ள ஊட்டிடாத, அவர்லாம் வேஸ்ட். அப்படி ஒரு கலைஞர் சொல்லக்கூடாது. நான் ஒன்னு சொல்லட்டுங்களா? கருத்து வேறுபாடு இருக்கலாம். அவர் தலைவர் கேப்டன் இறந்ததுக்கு வரல ஒன்னா மாதிரி. அப்புறம் 2 பேரும் ஒண்ணு, நீ வடிவேல் ஒன்னா குடுத்தேன்னு வச்சு குடுப்பான். அடியே என்ன வடிவேல் சப்போர்ட் பண்றா? டே நானும் வடிவேல் ரசிகன் தான்டா. ஊருத இன்னைக்கு ஒரு மரணத்துக்கு அவர் வரலையா? அது தேவையில்லை. அவர் எனக்கு அவர் இப்போ காமெடியா பார்க்கறல. நீ அப்படியா? இப்போ நான் செத்தேன்னா நீ வர மாட்டியா? வருவியா வரமாட்டியா? வரமாட்டேன். போடா முட்டா போல. அப்ப நீ வடிவேல் ஒண்ணு தான்டா. கூமுட்டா போயில என்னங்க இது? செருப்பாள பேசார நீ. அப்ப நீ மனுஷன் இல்லடா, மிருகம்டா. உங்கெல்லாம் அனாதை காட்டில் வச்சு சுற்றுங்களா குண்டியில? நீங்களாம் மனுஷங்களா, மிருக போயிடலாம். ஆளுகளுக்கு சைஸ் உங்களுக்கு பட வாய்ப்பு கிடைக்குது வெக்கம் கட்ட உலகத்துல. பாருங்க எப்படி சொன்ன பத்தியாங்க எல்லாம் என்னங்க. அப்ப நீ வடிவில் ஒண்ணு. அவரு லெஜெண்ட். ஏய் திறமையில சொல்ற, திறமையில சொல்ற. அசிங்கமா கேட்பேன். லெஜெண்ட் பச்சை வச்சியா கேட்பேன். இதுக்கு மேல நீ பொறுமை சோதிக்காத. நீ அவருக்கு அசிங்கமா போய் உனிய அசிங்கம் பேசுவேன். கூறு கட்டவங்களா உங்களுக்கு? யாரை இவனுக்குள்ள யாருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறது? அசிங்கம் பிடிச்சல. எனக்கு வெக்கமா இருக்கா. உங்க இந்த நாட்டில் பிறந்திருக்காண்டு கேவலமா இருக்கா. முதல்ல இவங்க எல்லாம் வந்து நாடு கடத்தணுங்க. ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, இவங்க சுத்தலாம் கட் பண்ணி ஊரை விட்டு அமைச்சணுங்க. சூத்த கட் பண்ணி. நான் அவனை சொல்லட்டுங்களா? என்னடி ஒண்ணு சொல்ற?
ஒரு பெரியவங்களை வந்து அதிகமான நம்ம விமர்சனம் கூடாது, அது தவறு. இதுவே பெரிய சின்னவன் நான் ஒண்ணு சொல்ல, ஒரு வளர்த்து விட்ட கலைஞனை நீ ஒரு மனிதன் அடிமட்டத்தில் இருக்கிற தன்னை செருப்பாக கீழே அனாதையா கிடக்குற உன்னை தூக்கி விட்டு அழகு பார்த்த ஒரு தங்க இறப்புக்கு நீ வரலைன்னா நீ என்னடா மனுஷன்? முதல்ல வளர்த்து விட்டோன்னு என்னைக்குமே நினைக்கணும்டா. அதான்டா தமிழ் சினிமாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற. நீங்க இன்னைக்கு விஜயகாந்த்னா இன்னைக்கு வடிவில் எங்க? அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சேலம் அவர் பேர் என்ன? அவரு நம்ம ஆளுப்பா வைரமணியா, அவர் வேலுமணி என்ன பேர் யூடியூப் சேனலு? ஜெயமணி வரலன்னா நீ இருக்கியா? வந்தவன் இன்னைக்கு மறக்கூடாது. நம்மளை தூக்கி விட்டோன்னா எப்பயுமே நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கிறோம். பிடிக்கிறனால ஒரு நம்ம எப்பயுமே ஒரு லாங் ஒரு ரிலேஷன் வச்சுக்கிறோம். வளர்த்து விட்டேன் என்னைக்கும் மறக்கூடாது. அதான் நான் மதுரைக்காரன். காலத்துக்கு நான் என்னை வளர்த்து விட்டேன்னா பாசமா நேசமா இருப்பேன். நான் என்ன சொல்றேன்னா, என்னடி நுண்ணமா சொல்ற? இங்க பாருங்க, நான் ஒருமையில பேசுறாங்க. ஒருமையில கிடையாது, நான் உண்மையிலே வறுமையில பேசுவேன்டா. உன்ன மாதிரி ஒருமையில பேச மாட்டேன். இங்க ஒரே சொன்னேன் பாருங்க, ஒரு நிமிஷம் மாட்டேன்னா அப்ப நீ எல்லாம் என்னடா மனுஷன்? ஒரு நிமிஷம் நீ செத்தா முதல்ல மாலை போடுவேன் நான் உனக்கு. அதெல்லாம் 6 அடி மாலை, ரோஜா மாலை, டம்முன்னு 10 மாலை போடுவேன்டா. நான் போடுவேன்டா உனக்கு. தூக்கி அடக்கம் பண்ணுவேன்டா. எரிக்கணுமா அடக்கணுமா என்னன்னு கேட்டு உனக்கு நான் எல்லாமே பண்ணிட்டு வரா. அதானே நானு. உனக்கு எனக்கு எவ்வளவு வித்தியாசம் பத்தியா? நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? 2 கூட சொல்றா, 3 சொல், 5 சொல், 10 சொல்றா. ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஒரு விஷயம்ல 10 விஷயம் சொல்றா. இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல எப்படி உட்காந்து பேசணுங்கிறத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க பேசுறத, சரிங்களா? கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், ஒரு மிக சிறந்த கலைஞன் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நான் ஓப்பனா நான் ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு விஜயகாந்த் சாரை வந்து கடவுள் மாதிரி எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்கன்னா அப்படி பேசுற, அதுக்கு காரணம் அவர் வந்து மிக சிறந்த கலைஞன் அது கிடையாது. அவரை தாண்டியான கலைஞங்க, அது அவங்களோட தாண்டி பெரிய கலைஞர்கள் இருக்காங்க. அவங்கள தாண்டி அவர் மிக சிறந்த அரசியல்வாதி அப்படி கிடையாது. அவரை தாண்டியான அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஆனா அவர் மிக சிறந்த ஒரு நல்ல மனிதன். அப்படி அவரை தாண்டி ஒரு மனிதர் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இத்தனை பேர் கட்சியில இருக்கவங்க எல்லாம் அங்க வந்தது இல்ல, கட்சியில இல்லாதவங்களும் வந்தாங்க. நான் கட்சியில இப்ப இப்படி பேசுறேன், அப்ப அப்படி பேசுறேன். நீ அவங்க சார் ரசிகர்ல இருக்கவங்க இப்ப நீ சென்னை கோயம்பேட்டுல வந்து கூடிய கூட்டம் வந்து அவங்களுடைய கேப்டன் சாரோட வந்து அரசியல் அனைத்தும் கலந்துக்கிட்டேன். நீ என்ன சொல்ற விளக்க என்ன? நான் என்ன கேக்குறது? உலகமே குடிச்சு நீ பாத்தியா பார்க்கலையா? அதை தாங்க நான் சொல்றேன். சொல்றேன் அப்புறம் அவங்க இல்ல அரசியல்வாதி இருந்தாங்க. அரசியல்வாதி இருந்தாங்க, அவர்கள் பொதுமக்கள், குழந்தைகள், அத்தனை இளைஞர்கள், இளங்கட்சிகள், உலகமே குடிச்சு நீ என்ன லூசு போயலடா கேள்வி கேட்கறியா? ஏண்டா என்கிட்ட கேள்வி கேட்கறியா நீ? அப்ப நீங்க வந்து மென்டல் மாதிரி நீங்க பதில் சொல்லிக்கிட்டு ஆல்ரெடி உன் மேல எந்த வெறுப்பு, எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் இங்க இருந்து வரும் செருப்பு, எந்த ஒரு அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, சொல்லிவிட்டேன், பெரிய நடிகர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க ரசிகர்கள் தான் வருவாங்க, அவங்க அரசியல்வாதி தான் வருவாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு மட்டும்தான் ஒட்டுமொத்த நாடும் வந்துச்சுன்னு நான் சொல்றேன். இப்ப இப்படி அப்படியா சொன்ன? அரசியல்வாதி வரல, அதையும் தாண்டி ஏண்டி அரசியல்வாதி மட்டும் வரலங்க, அந்த கட்சிக்காரங்க மட்டும் வந்தாங்களா? அனைத்து பேரும் வந்தாங்க. ஆமா, அனைத்து பேரும் வந்தாங்க. எனக்கு அந்த கட்சி அப்படி சொல்லல, அரசியல்வாதி வரல, அரசியல்வாதி வரல, அதையும் தாண்டி ஒரு மக்கள் வந்தாங்க. அப்படிதான் சொன்னேன். அப்படிதான் ரிப்ளை பண்ண. நான் வந்து அவருடைய கட்சியில கிடையாது, அவருடைய ரசிகரும் கிடையாது. ஆனா நான் வந்தேன், நான் அந்த இதுக்கு வந்தேன். ஏன் வந்த? நல்ல மனிதர்ங்கிறதுனால அப்படி சொல்ல. அதே முதல்ல நான் சொல்றேன், அரசியல்வாதி அதையும் தாண்டி மக்கள் வந்தாங்க. ஏன் அரசியல்வாதி வரலையா? அரசியல்வாதி வந்தாங்க. எல்லா கட்சி டிஎம்கே, ஏடிஎம்கே, எல்லா கட்சியும் அனைத்து கட்சியும் அனைவரும் தான் அப்படி பேச கட்சியும் அதையும் தாண்டி என்ன? அதையும் தாண்டி முதல் வடிவேல நீ ஒன்னு சொன்ன ஒரு அப்பயே ஒன்று கொடுத்துருக்கணும். ஒரு குடு நான் ஒன்றுன்னு சொல்லலையே. கேமரா ரிப்ளை போடுங்க தலைவா, சொன்னா சொல்லியா? நீ சொல்ல செருப்பு கழட்டி நான் அடிச்சுக்கடா, இல்லை எடுத்து உனே போட, டப்பு டப்புன்னு போடவா, போடவா, சொல்லு போடவா, பேசி விட்டு புறாடு விட்டு விட்டுற. கரெக்டா பேசணும் தம்பி, வெளிவாங்கி போயிருவா. நான் ஒண்ணு வெளிவாங்கி போயிருவா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நீங்க இது கண்டென்ட்டுக்காக பேசுறீங்களா எதுக்காக பேசுறீங்க? ஒரு கண்டென்ட்டா? இல்ல இல்ல கேடா கண்டென்ட் சினிமாவுல எனக்கு பேசுனீங்கன்னா சினிமாவுல கண்டிப்பா வாய்ப்பு வராது. சினிமாவுல வருது வந்து இங்க பாருங்க, நான் உண்மையை பேசுறேன், என்னைக்கு வராதா? நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், உண்மையை பேசுறது சினிமாவுல வாய்ப்பு வராது. நீ வேணா சினிமா நடிச்சு பெரிய ஆளா வாடா. சரி இருங்க, வடிவேல் அவர் என்ன பண்ணிட்டாரு? யாரு
திருடுனாரா, கொலை பண்ணாரா, என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? ஒரு இறப்புக்கு வரல. அது ஒரு தேச துரோகமா? ஒரு சட்டம் போட்டுடலாமா? ஒரு சட்டம் போட்டுடலாமா? ஒரு சட்டம் போட்டுடலாமா? ஒரு இறப்பு கொண்டா என்னடா அது? அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் வளர்த்து விட்டு ஒரு பெரிய நடிகரா இருக்க ஒரு அவன் இறப்பு கொள்ளனா அப்ப கேஸ் கொடுக்க வேண்டியதானே? வரலன்னு கேஸ் கொடுக்க வேண்டியதானே? பிச்சைக்கார பள்ளில பிச்சைக்காரல அப்ப கேஸ் கொடுக்க வேண்டியதானே? அது கேஸ் கொடுக்க வேண்டியதானே? நீங்க கேஸ் கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? தப்பு இருந்தா தானே கேஸ் கொடுக்க முடியும். டேய் நீயே நாய் மாதிரி வரல, உன்ன கேஸ் கொடுத்து நாங்க நாய் அடிப்பான பிஎஸ் போறேன். இப்போ அப்ப வடிவேல் சார் வந்து உங்க வீட்ல திருடி இருந்தாருன்னா நீ கேஸ் கொடுப்பீங்கல்ல? ஏன்னா தவறு. ஆமா, வரலங்கிறது ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணலங்கிறது தவறு கிடையாது. இவெல்லாம் ஒரு ஆள் ஏன் பீத்தப்பையில கூப்பிட்டு நீ உட்கார வச்சு ஏன் அப்படி பண்றீங்க? இவன் மனுஷ மாதிரியா பேசுறியா? கல் மிருக மாதிரி பேசுறாயா? ஏன் ஒருத்தர் இறப்புக்கு வரல, அது தவறுதுன்னு ஒத்துக்கிற மாட்டேன். அவர் களவாண்டா விட்டுருவாங்க, சட்டியை கட்டு குண்டு குச்சி வச்சு குத்தி தள்ளிடுவாங்க. அது யார் பண்ணாலுமே இது பண்ணுவாங்க. அது யார் பண்ணாலுமே இது பண்ணுவாங்க. நீங்க நானும் இல்ல, உங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றத விட நீங்க நானும் இல்ல, உலகத்துல யார் பண்ணாலுமே அதை தான் பண்ணுவாங்க. பேசு, வேற கேள்வி கேளு, இந்த டாபிக் விடு. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இதை வந்து பாக்குறவங்க என்ன கண்ணோட்டத்தில் பாக்குறீங்கன்னு தெரியல. எனக்கு வந்து வடிவேல் சாரையும் விஜயகாந்த் சாரையும் அவங்க ரெண்டு பேத்துக்கான உள்ள விஷயத்த வந்து நான் பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அவங்களுடைய பேரை விமர்சனிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், மிகச்சிறந்த ஒரு தலைவர், ஒரு நல்ல நடிகர், கதாநாயகர் எல்லாம் இருந்தாலும் வடிவேல் சார் நகைச்சுவை வைகை புயல் அவரு அவங்களுக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ளதான். அதை வந்து கூடாதுங்க. என்ன வேறுபாடு இருந்தாலும் ஆயிட்டுடா. ஒரு மனிதன் பேசுற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா? நான் கேட்கிற கேள்வி, வடிவேல் சாரையும் விஜயகாந்த் சாரையும் வடிவேல் சாரையும் பத்தி இங்க பேசுற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கா? உனக்கு தெரியலன்னு சொல்லு, எனக்கு தகுதி இருக்கு. தகுதி இருக்கா? இருக்குடா. எனக்கு நான் இப்பவும் சொல்றேன், இப்போ நான் உடனே சொல்றேன், ரெண்டு பேருமே ஒரு மதுரைக்காரங்க. நான் சொல்றேன், உனக்கு தெரியல. வடிவேல் சாரோட கால் தூசி கூட நான் வரமாட்டேன். கவுண்டமணி சாரோட கால் தூசிக்கு நான் வரமாட்டேன். செந்தில் சாரோட கால் தூசிக்கு வரமாட்டேன். சந்தன சாரோட கால் தூசிக்கு வரமாட்டேன். யோகி பாபா சாரோட கால் தூசிக்கு வரமாட்டேன். கேப்டன் விஜயகாந்தோட சாரோட கால் தூசிக்கு வரமாட்டேன். விஜய் சாரோட கால் தூசிக்கு வரமாட்டேன். ரஜினி சாரோட கால் தூசிக்கு வரவே மாட்டேன். இவர்கள் எல்லாமே எனக்கு மூத்த கலைஞர்கள். இவர்கள் எல்லாம் எனக்கு வந்து இவர்களை பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது. இந்த கண்டென்ட் வந்து நான் உண்மையாவே இது செட்டிங் கண்டென்ட்டோ அப்படியே கிடையாது. இது வந்து ரியலா நடந்தது. யாருடைய மனசு புண்படுத்தினாலும் எங்களை இது பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா யார் என்ன சரிங்க, இவர்கள் எல்லாம் எனக்கு சீனியர். இவங்க எல்லாமே எனக்கு சீனியர். இவங்களை பார்த்து நான் சிரிச்சிருக்கேன், இவங்களை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். இங்க இன்று என்ன நீயே என்ட்ரி கொடுத்துட்டு இருக்க? இன்னைக்கு வந்து சின்ன கவுண்டர் படம் அதில் இருக்குதுன்னா அந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் சாரை நான் ரசிச்சிருக்கேன். இசைஞானி இளையராஜா அவருடைய மியூசிக் கேட்டிருக்கேன். அவருடைய காமெடியும் ரசிச்சிருக்கேன். இன்ட்ரி வர்ற நீ ஏன்னா இன்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க சொல்றேன். எல்லாத்தையும் எல்லாமே அவங்களுக்கு தப்பு. அங்க வேணா அப்படி கிடையாதுங்க. இது வந்து தவறு. இது உன்னை அங்க வேணா கட் பண்ண சொல்றேன். கட் பண்ணுங்க, அவன் பேசுற தப்பு தான். அதை வேணா மன்னிப்பு கேட்டு சொல்லி நான் கட் பண்ண சொல்றேன். அதை விட்டு நீ சொல்லி சமாளிக்கிறது இல்ல. ஆமா சரி, கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து சோசியல் மீடியா தான் வந்து கெடுத்து விட்டுச்சு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். யார் இருந்தா சொல்லுங்களேன். யார் கெடுத்து விட்டது? சோசியல் மீடியாவில் பிரஸ் தான் அவங்க வந்து இது பண்ணாங்க. அதை சொல்லுங்க. இங்க என்ன அதை பேசுறதுக்கு உங்களுக்கு தில்லு கிடையாது. என்ன சொல்லுங்க? ஒரு சிலர் பண்ணிருப்பாங்க தவறு. ஒரு வடிவேல் சார் உங்களுக்கு ஏன் வடிவேல் சார் சொல்லு, நான் அறுத்து கிளிக்கணும். ஓ முன்னாடி அடிக்கணும். யாரா அந்த தப்பு பண்ண சொல்றீல? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியல. நீ அத காட்டு. பிரஸ் ஒட்டும் நான் போய் கேக்குறேன். பிரஸ்ன்னு சொல்லுங்க. ஏன் அப்படி பேசு? பிரஸ்ன்னு சொல்லுங்க. அதாயா என்ன பிரஸ் உரசு பல்லுல இருக்கிற பிரஸா? தெரியல உனக்கு? யார் சொன்னாலும் தெரியல. பிரஸ் ரிப்போர்ட்டர் இந்த ரிப்போர்ட்டர் இந்த சேனல் சொல்லு. வா என் முன்னாடியே வா. நீ பேசாம நில்லு. நான் சட்டை எடுத்து போய் கேட்கிறேன். ஏன் அப்படி போட்டீங்கன்னு அந்த தில்லு ஒன்று இருக்கா? ஒரு சில பிரஷர் சொல்லுங்க. அந்த சேனல் காமிக்கிற தில்லு இருக்கா இல்லையா? இல்ல. அப்புறம் அதோட இணைய கேட்கற தில்லு இருக்காண்டு. இணைய கேட்கற தில்லு இருக்காண்டு. இப்ப நீங்க கேளுங்க. என்ன விஜயகாந்த் சார் வந்து எதிர்த்து எந்த பிரஸ் போட்டாங்களோ அவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லுங்க. டேய் நீ அந்த சேனல் நாயில கேட்க நீ சொல்றானே உனக்கு நேர லைவ். வடிவேல் சார் மட்டும் கேக்குறீங்க. என்ன கேட்டேன்? வடிவேல் சார் என்ன கேட்டேன்? அவரை தப்பா கேட்கல. என்னைக்கு ஒரு மனிதனோட இறப்புக்கு நீ வரலையோ அப்ப என்ன மனுஷன் நீ? அப்படி கேட்கணுங்க. இப்ப கேட்டீங்கல்ல, இது கரெக்ட். அப்புறம் எப்படி கேட்டேன்? ஒருத்தங்கள வர மாட்டாரு. அவன் ஏன் நீ கேக்குற? ஏண்டா நீ கிடையாது. நீ நான் வடிவேல் ஒண்ணு அப்படின்னா களவாண்டா போயிட்டாருன்றா.
அவங்கள பத்தி பேசுறது களவாண்ட ஒன்றும் அவசியம் இல்லை. இங்க பாருங்க, மனுஷன் வந்து என்னைக்கு ஒரு மனிதன் இறப்புக்குள்ள வளர்த்து விட்டவனவே நீ யாருன்னு ஒரு சரி வரல, நீ சொன்ன கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்ற, ஓகே ஏத்துக்கிறேன். ஒரு வாய்ஸ் ஒரு கருத்து வேறுபாடு பேசலாம். கருத்து வேறுபாடு பேசலாமா? இல்ல நான் பேசிக்கிறேன். உங்களுக்கு ஜெயலலிதா பிடிக்குமா கலைஞர் பிடிக்குமா? நான் பேச வரேன்னா உங்களுக்கு ஜெயலலிதா மேடம் கலைஞர் சார் பிடிக்குமா? கட் பண்ணுங்க சி.